இந்த கொஸ்டின் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல வந்திருக்கு. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். வாட்டர் ஃப்ளோஸ் இன் a streamline motion through a horizontal pipe of circular cross section as shown in the figure. The pressure difference of water between P and Q is 15 Newton per meter square. The area of cross section at P and Q are 40 centimeter square and 20 centimeter square. The rate of flow of water through the pipe in centimeter cube s power minus 1ல கேட்குறாங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஸ்டினை வந்து நீங்கள் ரீட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. அந்த பைப்பில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குது. இங்கே இருக்கிற ஏரியா வந்து ஏபி, இங்கே இருக்கிற ஏரியா வந்து பிக்யூ ஏக்யூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கன்வென்ஷனுக்காக இந்த இடத்த 0.1 அப்படின்னும் இந்த இடத்த 0.2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு சம்மில் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்களா, அதாவது பி பாயிண்டில் உள்ள ப்ரெஷரையும் கியூ பாயிண்டில் உள்ள ப்ரெஷரையும் சப்ராக்ட் பண்ணால் 15 கிடைக்கணும். ஸோ இங்கே எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகம்னா ஏரியா ஏ பாயிண்டில் தான் ப்ரெஷர் அதிகம். அப்போ P1 இஸ் கிரேட்டர் தென் P2 இருக்கும். ஓகேவா? ஓகே டன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து P1 மைனஸ் P2 எவ்வளோங்கிட்ட P1 மைனஸ் P2 எவ்வளோ, அது 15 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. செகண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இதோட ஏரியா வேல்யூ வந்து 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை நான் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றினேன் அப்படின்னா அது 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர்னா. நெக்ஸ்ட்டு கியூ பாயிண்டில் உள்ள ஏரியா அதை நான் வந்து A2ன்னு வச்சுக்கிறேன். பி பாயிண்டில் இருக்க ஏரியா A1 வச்சுக்கிறேன். ஸோ A2 வந்து 20 into 10 to the power minus 4 மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஸோ பி பாயிண்ட் இருக்க வெலாசிட்டி வந்து V1 வச்சுக்கிறேன். அந்த V1 எவ்வளோ, V1 இப்போதைக்கு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல போகிற வெலாசிட்டி, கியூ பாயிண்டில் போகிற வெலாசிட்டி V2 வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா இந்த வால்யூம் ஃப்ளக்ஸ். ஸோ வால்யூம் ஃப்ளக்ஸ் அதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த வால்யூம் ஃப்ளக்ஸ்க்கு மீனிங் என்ன, தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் பர் செகண்ட். அது ஒரு செகண்டில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அப்போ அது வேணும் அப்படின்னா என்ன பண்ணால் நமக்கு அது வால்யூம் ஃப்ளக்ஸ் வந்து dV/dt சொல்லுவாங்க. dV/dt. dV/னா வால்யூம் பர் யூனிட் செகண்ட் அர்த்தம். தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் பர் யூனிட் செகண்ட். அது வேணும்னா ஜஸ்ட் ஏரியாவையும் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணால் போதும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல பி பாயிண்டில் ஏரியா உனக்கு தெரியுமா, அப்போ பி பாயிண்டில் உள்ள ஏரியாவையும் அந்த இடத்துல போகிற வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கியூ கிடைச்சிடும். இல்லைனா நமக்கு கியூ பாயிண்டில் ஏரியா தெரியும், அப்போ அங்கே இருக்கிற ஏரியாவோட அந்த வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ எய்தர் ஏதாவது உனக்கு ஏரியா தெரியும், அப்போ எய்தர் V1 ஆர் V2 ரெண்டில் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சா போதும் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் V1 V2 கண்டுபிடிக்கிறதுக்காக பெர்னௌலிஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா apply Bernoulli's theorem at point P and Q. இதைத்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பெர்னௌலிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற எந்த ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணாலும் ஓகே, அந்த பாயிண்டில் கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் அது ½ ρA². ஸோ நான் இப்போ பி பாயிண்டில் அப்ளை பண்ணோன்னா அந்த இடத்துல வரக்கூடிய வெலாசிட்டி வந்து V1². ஸோ ½ ρV1² ப்ளஸ்ஸு ρGH ப்ளஸ்ஸு ப்ரெஷர் அட் த பாயிண்ட் should be equal to ½ ρV2² ப்ளஸ்ஸு ρGH ப்ளஸ்ஸு P2. இதில் ½ ρV1² அப்படின்றது என்னென்னா கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், ρGHன்றது ப்ரெஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம், P1ன்றது ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து கிரவுண்ட் வச்சுக்கிறேன், என்னோடய கிரவுண்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கும், அப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஹைட் வந்து இங்கே இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கும், அப்போ இதோட ஹைட்டுமே எனக்கு ஹச் தான். அப்போ ரெண்டுத்துக்குமே ரோ கான்ஸ்டன்ட்டு, ஜியும் கான்ஸ்டன்ட்டு, அப்போ ஹெச்சும் கான்ஸ்டன்ட்டு. அப்போ கண்டிப்பாக ரெண்டு என்ன கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? அப்போ ரோஜிஹெச் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற ப்ரெஷர் P1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க P2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன்.
இப்போ P1 minus P2 equal to half rho V2 ஸ்கொயரு மைனஸ் V1 ஸ்கொயர். இதுதான் வந்து எனக்கு. ஸோ P1 minus 15 நமக்கு 15 அப்போ 15 is equals to 1/2 density of water வந்து 1000 டைம்ஸ் V1 ஸ்கொயரு மைனஸ் V2 ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு V1 V2 கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன சொல்லுன்னா, எந்த ஒரு பாயிண்ட் வாட்டர் ஃப்ளோ ஆகிற பைப்பில் எந்த ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணாலும் ஓகே, அந்த இடத்துல ஏரியாவையும் அந்த இடத்துல வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக வேறு ஏதாவது இடத்துல ஏரியா டைம்ஸ் அந்த இடத்துல வெலாசிட்டிக்கு ப்ராடக்ட் கொடுக்குறோம். அப்போ A1 V1 ஈக்குவல் டு A2 V2. ஸோ நமக்கு A1 அப்படின்றது தெரியும். நமக்கு A1ன்றது 40 இன்ட்டு 10⁻⁻4 V1 அப்படி இருக்கட்டும். A2ன்றது 20 இன்ட்டு 10⁻⁻4 V2 இருக்கட்டும். ஸோ 10⁻⁻4 10⁻⁻4 கேன்சல் அவுட் ஆயிடுச்சு, 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ மீனிங் என்ன, இந்த இடத்துல வர V2 இருக்குல்ல, இந்த V2 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் V1 இருக்குது. அப்போ இங்கே போகிற வெலாசிட்டி, ஏன்னா ஏரியா சின்னதாக இருந்தால் வெலாசிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே இருக்க V2 நான் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் V1 எழுதலாம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் V1 த ஹோல் ஸ்கொயரு மைனஸ் V1 ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ 30 டிவைடட் பை 1000 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2V1 ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு 4V1 ஸ்கொயர், 4V1 ஸ்கொயரு மைனஸ் V1 ஸ்கொயரு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது 3 டைம்ஸ் ஆஃப் V1 ஸ்கொயர் ஆயிடுச்சு. சாரி, அது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 30 டிவைட் பை 1000 இருக்குது. ஸோ 10 கேன்சல், 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது V1 square is equals to 1/100. Therefore, my V1 is equals to 1/10 meter per second. இதான் வந்து எனக்கு velocity at point 1. அப்போ velocity at point 1 தெரியும்னா எனக்கு Q கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது Q dV by dt, அதை Qன்னு கூட சொல்லுவாங்க, வால்யூம் ஃப்ளக்ஸ். அது வேணும்னா இப்போ எனக்கு V1 தெரியும், அப்போ அதில் கரஸ்பாண்டிங் ஏரியாவை நான் மல்டிப்ளை பண்ண போதும். நமக்கு ஏரியா 1 வந்து எனக்கு 40 இன்ட்டு 10⁻⁻4 அண்ட் V1 வந்து 1/10. ஸோ இது இருக்கிறது எனக்கு மீட்டர் கியூப்பு பர் செகண்டில் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 10 இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா அது 4 இன்ட்டு 10⁻⁻4 மீட்டர் கியூபு பர் செகண்ட். பட் அவங்க ஆன்சர் கேட்டிருக்கிறது சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்டில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர் நமக்கு. ஸோ அதை சிம்பிளாக வந்து 10⁻²ன்னு எழுதுகிறேன். ஸோ 1 மீட்டர் அப்படின்றது 10⁻² சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் கியூப் அப்படின்றது 10⁻² சென்டிமீட்டர் த ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். அப்போ இது 10⁻6 சென்டிமீட்டர் கியூப்னு ஆயிரும். அப்போ இந்த ஃபுல் மீட்டர் கியூபை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை நான் அதை போட்டுக்கிறேன். ஸோ இதை போட்டால் 4 இன்ட்டு 10⁻4 இன்ட்டு 10⁻6, இது -4 சென்டிமீட்டர் கியூபு பர் செகண்ட். ஓகே, இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், 10⁻² சரியாகுமா? அப்போ 4 இன்ட்டு 10⁻² சென்டிமீட்டர் கியூபு பர் செகண்டு. therefore 400 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து the amount of water flowing per second.